சந்தியா ஜானகி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மகாலிங்கம் வந்து எல்லார் காலையும் விழுந்தாவது பரவாயில்லம்மா, உன் வாழ்க்கையை வந்து சரி பண்ணி தர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ரகுராமோட தம்பி சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. என்னையா நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணனை வந்து கண்ணா அப்படின்னான்னு பேசி திட்டி பேரெல்லாம் சொல்லி வாடா போடான்னு சொல்லி கோவப்பட்டு பேசி இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு வெக்கங்கட்டு தானே போனேன். திருப்பி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்த? பண்ணதெல்லாம் தப்புன்னு தோணிடுச்சியா. நீ பேசினதை பார்த்தா மனசுக்குள்ளேருந்து பேசின மாதிரி தானே இருந்துச்சு. அப்படி தானே ரைமிங்காக பேசினேன். மனசுக்குள்ளேருந்து பேசியிருந்தா வன்மத்தோட நான் இந்த வீட்டோட சம்மந்தி இல்லை, இந்த வீடும் வேணாம், என் பொண்ணு இங்கே வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பேனே. மனசு திருந்தி மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேனே. என் பொண்ணு தான் இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போகிற அளவுக்கு நீயே இது மாதிரி பண்ணிட்டியே. என்ன இந்த குடும்பத்தில் வாழ வைக்க வந்தியா இல்லை என் வாழ்க்கையை பறிக்க வந்தியா அப்படின்னு என் பொண்ணு சொன்ன சொன்னுக்கு தான் எனக்கு மண்டியிலே வந்து உரைச்சிச்சியா. அதனால தான் மன்னிப்பு கேட்க வந்தேன். சிவராமா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் சாருமதியோட அம்மா வந்து பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த குடும்பத்துலேருந்து உன்னை பிரிக்கணும்னு ஆசைப்படலம்மா. நீ எப்பேற்பட்ட உதவி செஞ்சுருக்க நல்லாவே தெரியும். சீனுக்கு வந்து நம்ம குடும்பத்தை விட மேல்பட்ட இன்னொரு குடும்பத்தை கூட நீங்கள் சம்மந்தம் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ என்னோட தங்கச்சி. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்னு நினச்சேன். ஆனால் குடும்பம்னா ஒத்துமைங்கிறத நீங்கள் காட்டிட்டீங்க. இது மாதிரி தங்கமான குடும்பத்தில் வந்து நான் சம்மந்தம் வந்து பண்ணுறத இழக்க விட்டுறாதம்மா, தயவு செஞ்சுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ரகுராமையா என்னை மன்னிச்சிருங்கயான்னு சொல்லி மகாலிங்கம் வந்து பர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதறாப்புல அந்த இடத்துல மகாலிங்கம் ஏதோ புத்தி கெட்டு போய் பேசிட்டேன், கோவத்தில் வந்து வார்த்தையை விட்டுட்டேன், என் பொண்ணை வாழ வைக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லை. மகாலிங்கம் வந்து ரொம்ப கதறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து ரகுராம் வந்து இவரை கூட பார்க்காம அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து தூணை பிடிச்சிட்டு மாசா வந்து நின்றுட்டுருக்காங்க. என் பொண்ணு ரொம்பவே பாவையா, எனக்கு என்ன தண்டனை வேணான்னு கொடுங்க, நான் பேசின தப்பு, அதுக்கு நீ என் பொண்ணை வந்து தண்டிச்சிடாதீங்க. நீ தானேயா இந்த சம்மந்தமும் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு போனேன். என்னமோ நாங்கள் என்னமோ சம்மந்தம் வேணான்னு சொல்லி உனக்கு பாதியிலேயே வந்து கழட்டி விட்ட மாதிரி பேசுகிற. நீ என்னென்னலாம் பேசுன. மன்னிச்சிருங்க தம்பி, தப்பு தான். எங்கள் சீனுக்கு என்னையா குறை அப்படின்னு சொல்லி கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க. இவனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணு வேணாலும் அமையும், ஆனால் உன் குடும்பம் முக்கியம்னு நினச்சி சொந்த பந்தத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம் தான் நாங்கள் வந்து உன் பொண்ணை வந்து எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் நீ என்னையா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னப்போ, மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க, உங்கள் அருமை பெருமைலாம் தெரியாமல் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என் பொண்ணை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளைங்கிற மாதிரி கதறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலிங்கம் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஐயையோ, போகிற போக்க பார்த்தா வந்து இவர் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு கல்யாணத்தை நடக்க வச்சிருவாரோ, கடவுளாக கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்படி இழந்துராத ராசிங்கன்னு இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்காதங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உங்கள் மாமா சொன்னாங்கங்கிற ஒரே வார்த்தைக்காக என் பொண்ணை கல்யாணத்துக்கு வந்து பண்ணுறதுக்கு சம்மதம் வந்து சொன்னீங்க. உங்கள் பெரிய மனசுக்கு படி நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். ஆனால் சொக்க தங்கத்தை வந்து வேணான்னு சொல்லிட்டேனே மாப்பிள்ளை, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. பாட்டி, நீங்கள் தான் வந்து இந்த வீட்டுக்கே வந்து மூத்தவங்க. நீங்கள் நான் பண்ண தப்பை வந்து மன்னிக்கணும். எல்லாரும் வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க, கதறாங்க. இன்னமும் என்னை மன்னிக்க தோணலையா? ஐயா என் பொண்ணை வாழ வைங்கய்யான்னு சொல்லி அப்படியே படுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் காலில். மகாலிங்கம் என் பொண்ணை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு சில பல வார்த்தையெல்லாம் விட்டு கொட்டிட்டேன். அது எல்லாம் தப்புன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுயா, தயவு செஞ்சியாங்கிற மாதிரி கத்துறாங்க. உடனே வந்து ரகுராம் வந்து மன்னிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் கோவப்பட்டு பேசுனீங்களா, ஆத்திரப்பட்டு பேசுனீங்களா, உள்ளுக்குள்ளே வன்மத்தோடு இருக்கீங்களான்னு தெரில, ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். சாருமதி என்ன தப்பு பண்ணா? தேவையில்லாமல் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணாதீங்க. எப்போதுமே நாங்களாம் மன்னிக்க மாட்டோம். அண்ணே, உண்மையிலே மன்னிச்சு தான் ஆகணுமாண்ணே? தேவையில்லண்ணே, திருப்பி வந்து வன்மத்தோடு நடந்துக்க போகிறாங்க. டேய் சாருமதி முகத்தை பாடுறா, அவள் இந்த வீட்டில் பழகின இதுக்கு நம்ம எப்படா வேணான்னு சொல்ல முடியும்? நானே அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் இருந்ததோட நம்ம வீட்டில் இருந்தது தான்டா அதிகம். அந்த பொண்ணை எப்படா நம்ம தண்டிக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. பாத்தியா, நீ உன் பொண்ணுக்காக யோசிக்கல, எங்கள் அண்ணன் உன் பொண்ணுக்காக யோசிச்சிருக்காங்க. எங்கள் அண்ணனை மீறி இந்த வீட்டில் எதுவும் நடக்காது. திருப்பியும் வால் ஆட்டணும்னு நினச்சேன், அப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து மாஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாருமதியும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. நீ எதுக்குமா வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ஜானகி வந்து கேட்டோன்னே, இல்லை அப்பா பேசின வார்த்தைக்கெல்லாம் நான் வந்து சத்தம் போட்டு ஆஃப் பண்ணியிருக்கணும், ஆனால் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது மாயாவும் ரகுராமும் வந்து நேருக்கு நேராக வந்து சந்திக்கிறாங்க.
ரொம்பவே தேங்க்ஸ். என்ன இந்த குடும்பத்தில் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு. நீ மட்டும் இல்லைம்மா, வேறு யாராக இருந்தாலும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தில் நான் ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன், நீ எங்கள் வீட்டு பொண்ணுன்னு. ஆனால் நீ எங்கள் வீட்டு பொண்ணா நடந்துக்கவும் முடியாது. உன்னால் சில பல விஷயங்கள்லாம் மாற்றிக்கவும் முடியாது. நீங்கள் கரெக்டாக வந்து சொன்னீங்க மாயாவை பற்றி. ஆமாம், எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது யார் செஞ்சாலும் தப்பு தான். நீங்கள் ஒரு முடிவை வந்து எடுக்கிறீங்க கண்மூடித்தனமாக. அதை நாங்களும் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுதான் தப்பு. இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்து தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து பேசுகிறாங்க. உங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, நீங்க என்னைக்குமே வந்து அத விட்டுக் குடுக்க மாட்டீங்க. அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது முடிவெடுக்க விட்டீங்கன்னா, நல்லா இருக்கும்னு சொல்லி 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த குடும்பமே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நீ எங்க குடும்பத்தில வந்து இணையறதுக்காக. ஆனா, உன்னால அது முடியாது. எப்போதுமே இந்த குடும்பம் வந்து உனக்காக டோர் வந்து தொறந்து வச்சுட்டு தான் இருப்பாங்க. நீ நம்ம குடும்பத்தில வந்து ஐக்கியமா ஆகிக்க. அதுதான் உனக்கும் நல்லது. நீ இப்போதைக்கு வந்து என் மனைவியோட விருந்தாளியா வந்திருக்க. ஆனா, நான் ஒரு ஃப்ளோல இந்த வீட்டு பொண்ணுன்னு உன்ன சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த வீட்ட பொண்ணா நீ மாறு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உன்ன வந்து மாயா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. நீங்க சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா, இந்த குடும்பத்துக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன வந்து எல்லா வகையிலும் சூப்பரா வந்து ஃபாலோ பண்றீங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா, மத்தவங்களோட முடிவும் கேட்டுக்கிட்டு அத செயல்படுத்துங்க. எல்லாத்துலயும் வந்து நீங்க வச்சது தான் சட்டம்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. நீ மாறப்போறதே இல்ல. அதே மாரி நீங்களும் உங்கள மாத்திக்க போறதே இல்ல அப்படின்னு சொல்லி மாயாவும், ரகுராமும் மாறி மாறி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம். ஒரு பக்கம் மகாலிங்கம், அவங்க பொண்ணு, அவங்க ஒய்ஃப் 3 பேரும் வந்து வெளியில வந்து நிக்கிறாங்க. "அப்பா மன்னிச்சிருங்கப்பா. பெத்த பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை விட பல மடங்கு நல்லாவே செஞ்சிட்டீங்க. இந்த வீட்டுக்கு நான் மருமலா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதிலுக்கு ஒரு காரியம் வந்து செய்யலான்னு இருக்கேன். இந்த குடும்பத்தையே வந்து தலைகுனிவு படுத்தணும். உங்கள் காலுக்கு கீழே வந்து மொத்த குடும்பத்தையும் விழுவ நான் வைக்கிறேன். சீனுவை தனி கொடுத்தது கூட்டிகிட்டு போகிறேன். ஏதோ இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து மாயாக்காக நிற்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லைப்பா. இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் அன்னைக்கு வந்து பாடம் வந்து புகட்டணும்ப்பா. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சாருமதி. எனக்கு இப்போதாம்மா சந்தோஷமாக இருக்குது. நீ சீனோட சேர்ந்து வாழணும். இந்த அப்பா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவேன்னு நினச்சேன். ஆனால் இந்த அப்பனுக்காக நீ நிற்கிறேன்னு சொன்னல. சூப்பர்மா. இந்த குடும்பத்தை வந்து தனித்தனியாக பிரித்து காட்டணுமா, அதில் தாம்மா இந்த அப்பனுக்கு வந்து மிகப்பெரிய ஹாப்பியான சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி மகாலிங்கம் பேசுகிறாங்க. ஆமாங்க, இத்தனை நாளாக என் தங்கச்சி வந்து நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க குடும்பத்துக்காக இவன் என்ன வேணான்னு செய்வான்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளே தூக்கி எறிஞ்சு பேசுவான்னு கனவுல கூட நடக்கலை. இந்த குடும்பத்தை பிரிக்கிறோம். பிரித்து நம்ம பொண்ணுக்கு கீழே தான் ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் கொண்டு வர போகிறோங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.